ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு இது ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஆரம்பமே வந்து அழுகையிலையும் ஆலோலத்திலையும் தான் வந்து ஆரம்பிச்சது. வெளியில வந்து சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கிறது நீங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம அதுக்குல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நைட்டு நடந்த ஒரு கான்வர்சேஷனை கூட போடல நம்ம பிக் பாஸ். எவ்வளவு நல்லவர்ல. ராத்திரி எல்லாம் அந்த வந்த 8 பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு தலைமை இப்ப பொறுப்புல ஃபேட் மேன் இருந்துட்டு வேற யாரு இருப்பா அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கே அவர் தான் தலைமை. என்ன சொல்லுவாங்க, ஆலோசகர். இல்ல அது என்னமோ சொல்லுவாங்களே, வீட்டுக்கு தலைவர், அவர் குடும்ப தலைவர் மாதிரி அவர் தான் உட்காந்து 24 மணி நேரம் பேசுறாரு. ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு டாக்கிங் 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 4 பேஜுக்கு பேசுவாரு. அப்பா முடியல. இவர் லைவ் பார்த்தவங்களா சத்திங்க. இங்க இதுலயே வந்து ஒரு 3-4 சீன் தான் காமிச்சாங்க அவர் பேசுற மாதிரி. நீங்க ஆக்சுவலா அதுல போய் பாருங்களேன், கழுத்து எடுத்துருப்பாரு. முடியல மனுஷன் உட்காந்து பேசுறாரு. ராத்திரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ராத்திரியில ஒவ்வொருத்தரா அது சிவகுமார்ல ஆலம்பனா அது மாதிரி கால்ல உழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதாவது என்ன சொல்றீங்க, நான் கரெக்டா பேசணும்னா, அதாவது வீட்டுல இருந்து அந்த போட்டிருந்தாங்கல்ல சாச்சனாக்கு, வீட்டுல இருந்து வரும்போது அம்மா அப்பாவை கூட்டினுவாங்கன்னு எங்க எல்லாருக்கும் சேர்த்து அம்மா அப்பாவா அவர் வந்துக்கிறாரு. இல்ல இதுல வேற அவர் உட்கார்ந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து முத்துக்குமரனை வந்து ஏத்தி விட்டு மத்தவங்க எல்லாருக்கும் வந்து கோல் மூட்டி விடணும்னு சொல்லி. அங்க அந்த வர்ஷினிலாம் வந்து கொடுத்துட்டாரு. இல்ல வர்ஷிதா நான் ஜெக்கி பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க அவங்க. அது மாதிரி அதாவது இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு டயலாக. ஜாக்லினா வந்துட்டு அவ ஃப்ரெண்ட் ஜம்ப் பண்ணி போனா, ஆனா அவங்க ஓட்ல இவங்களுக்கு வந்து இதே சொல்லுங்க. ஆனா எல்லாரும் அதே ரீசன் சொல்லுவாங்க. அவரும் சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னே தெரியல, அவங்க இவ்வளவு நாளா வந்து இது பண்ண. ஆனா சௌந்தர்யா கூட கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆச்சு. ஒருத்தவங்க பிஆர்னாங்க, ஒருத்தவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல, எல்லாமே ஆனா அதே மீனிங் தான். அவங்க பிஆர். ஜாக்லினா ஃப்ரெண்ட்ஷிப்ப ஒன்னா வச்சுக்க மாட்டாங்க. இந்த வாரம் ஒருத்தர் கூட இருந்தா அப்படி ஸ்பிளிட். அது என்னன்னா என்ன சொன்னா ஹர்ட் ஆகும். அதை விட எனக்கு ஜோக் என்ன தெரியுமா, நம்மளோட மிஸ் ஜாக்லின் அப்படின்னு சொன்னாங்களே நம்ம மிஸ் சுனிதா, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ரயான் ஓட் பேங்க் கூட இவங்க பிரிச்சுட்டாங்க. என்னங்க சொல்றது ரயான் கிட்ட எனக்கு புரியலங்க. 14 வாரம் ஒரு பொண்ணு வந்து நாமினேட் ஆயிருக்குமா, அந்த பொண்ணுக்கு முதல்ல இருந்தே ஒரு ஓட் பேங்க் அப்படியே சொல்லி தக்க வச்சுட்டு அந்த பொண்ணு இருக்குமா. ஆனா வந்து மத்தவங்க எல்லாம் வந்து நான் என்ன கேக்குறேன், எல்லாம் லூசுங்களா ஓட்டு போறாங்க. நாங்க லூசு தான். ரயானுக்கு நானா ஓட்டு போட்டிருக்கேன். ஜாக்லின் ஃபேனா இருந்த நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ரயானுக்கு ஓட்டு மாத்தி போட்டிருப்பாங்க, ஜெஃப்ரிக்கு போட்டிருப்பாங்க. அவங்க பேசுறாங்க ஜாக்லின். இதுல எதுலயுமே கண்டஸ்டன்ட் தப்பே கிடையாது. யார பத்தி சொல்றோமோ அவங்க தப்பே கிடையாது. அவங்க வின் பண்றதுக்கு அவங்க எல்லாம் இப்ப என்ன தெரியுமா, இப்ப சௌந்தர்யாக்கு பிஆர்ன்றாங்கல்ல, பிஆரே இருக்கட்டுமே. இப்ப ஒண்ணுமே இல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற மொழிகள்ல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், BB8 தெலுங்குவோட வின்னரு, அப்புறம் வந்து ரன்னரு, அதுக்கப்புறம் மலையாளமா விஷாலோட எக்ஸுங்க. ஓ இது வேறயா? சில பேர் விஷாலோட எக்ஸ், சில பேர் விஷ்ணுவோட வேலை பார்த்தவங்க, விஷ்ணுவோட எக்ஸ்னு கூட சொல்லலாம். ஆமா, இப்ப விஜய் டிவில இருக்கிற எல்லா தண்டம் முண்டம் கண்டம் இதெல்லாம் விஷ்ணு பண்றாரு. மேபி இவங்க காசு கொடுத்துட்டு கூட வந்தாங்க கூட வச்சுக்கோங்களேன். இதுக்காக நீங்க சௌந்தர்யா அட்டாக் பண்ணி பிரயோஜனமே இல்ல. இப்ப நான் சொல்றேன், அந்த பிஆர் வச்சிருக்கிறதுலாம் தப்பு தான். அப்ப இந்த வீட்டுல யார் பிஆர் வச்சு இல்லன்னு சொல்லுங்க. முத்துக்குமரனுக்கு பிஆர் இல்லையா? முத்துக்குமரனுக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் எனக்கு செம்ம காண்டாவது. இல்ல இப்ப நான் சொல்றேன், ஜாக்லினுக்கு கூட பிஆர் இருக்கட்டுமே, ஆனா அவங்க பிஆர் வேலை பாக்கல. இதான் உண்மை. அவங்க பிஆர் வச்சுட்டு வந்தாலும் அந்த காசு தண்டம். ஒரு வேலையும் பாக்கல. பிஆர்ன்றது ஓகே தானே சொல்றாங்க, நெகட்டிவ் பிஆர் தானே பண்ணக்கூடாதுன்றாங்க. அதாவது ஒருத்தர் ஏத்ததுக்காக மத்தவர் அழிக்கிறது. முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன், முத்துக்குமரன் சரி கிடையாது, அவர் வந்து எல்லாரும் ட்விட்டர் பக்கம் அந்த எக்ஸ் வலைதளத்துக்கு பக்கத்துல போனீங்கன்னா சௌந்தர்யாவோட போட்டோ வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு, ரசிகன் ஏதோ ஒண்ணு சொல்லி என்ன வேணா கண்ணா பின்னான்னு போடுவாரு. யார மத்த கண்டஸ்டன்ஸ். அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அதே இதுல வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க, யாரோ ஒருத்தவங்க அவங்களோட குழந்தைக்கு வந்து ஆபரேஷன், அதெல்லாம் ரொம்ப எல்லாரும் கொஞ்சம் வேண்டிக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த யாரோ ஒருத்தவங்க அங்க வந்துட்டு நீ வந்து ஒழுங்கான சேர்க்கை இருந்தா ஒழுங்கா நடந்திருக்கும், நீ போய் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணா உன் புள்ள எப்படி உயிரோட வரும், சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண கட்டம். அதான் சொல்றேன், உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ட நீங்க திட்டியோ இல்ல அவங்க வந்து இது சொல்லியோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க வெளியில இருக்கிற மக்களோட புத்தி அவ்வளவு வன்மமாவும் கேவலமாவும் தண்டமாவும் இருந்தா அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? தெரியாமையே அங்க பல தப்புகள் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா இவங்கள வச்சு அதான் சொல்றாங்க, இவங்கள வச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டு ஒரு கடை திறப்பு விழாவுக்கோ ஒரு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு ஆட் பிலிம் பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே இவங்க எல்லாம் பணம் வாங்குவாங்களாம்.
இவங்க வந்து அவங்க நேம சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நான் உனக்காக பண்ண பாரு, இவ்வளவு பண்ண பாரு, அவ்வளவு பண்ண பாரு, ஒவ்வொரு இடத்துலயும் கடத்திறப்பு விழாக்கு இதெல்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு நேரடியா தெரியாது. இந்த கடத்திறப்பு விழாக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு வாங்கிப்பாங்களாம். இவங்களை பற்றி பேசிட்டு இவங்களுக்கு வந்து வெளியில நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாதான். சரியா, பணம் கொடுத்து வர்றது. அதனாலயே எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த உள்ள என்ட்ரா ஆனதுல இருக்கு பாரு, அந்த குட்டிச்சாத்தா அவங்க உள்ள என்ட்ரா இருக்காங்க பாருங்களேன், அவங்கள வேற நம்ம எதுவுமே சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? வந்து அழகு தேவ அவங்க பாட்டு போட்ட இது வரை போடுவோமா, பேய் நம்மளா சொன்னா அவங்க ஆனபெல் பேய் வரா. சோ அந்த பொண்ணு போய் பண்றதெல்லாம் எச்சத்தனமா இருக்கு. போய் எவனோ யாரோ வந்து 2 பேருக்கு எடிட் போட்டாங்கன்னா எனக்கு காண்டா இருக்கு, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, காண்டா இருக்குன்னா பாக்காத, அத உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லி நீ பாக்காத, பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இரு. இல்ல அந்த சேனல்ல எல்லாம் போய் போடு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, உங்களுக்கு சூடு சொல்றேன் போட. ஏன் அக்கா இது சார், ஏன் அண்ணனை பத்தி இப்படி நீங்க போடுறீங்களே? நான் நேரடியா பாத்துட்டு வந்தோம், நீ என்னடா பார்த்த அப்படின்னு கூட அவன் 4 செருப்படி படிப்பான், உன்ன வாங்கி கட்டிட்டு வா போடுங்க. அங்க இருக்கிற தைரியம் இல்லாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இது பாருங்க, இங்க பாருங்க, நாங்க அவங்கள எதுவும் சொல்லல, அவங்க அடி நாங்க சொல்றதெல்லாம் வச்சு நீங்க சிம்பிள் போட்லாம் போட்றாங்க. இல்ல உண்மையதான் நாங்க சொல்றோம். அவங்க ஒரு நிமிஷம் நான் இதையும் சொல்லிடுறேன். இவ்ளோ நடக்கும் போதும் இங்க ஜாக்லின் வந்து சௌந்தர்யாக்காக நின்னாங்க. அவங்க நிறைய அழுதப்போ இதெல்லாம் இவங்க நின்னாங்க. ஆக்சுவலா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஒன்னா இந்த 2 வாரத்தை கடந்தாங்கன்னா இதுக்கு மேல கேமே கிடையாது. இல்ல நான் சொல்றேன், என்னோட இதை சொல்றேன், கேம் இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேரும் ஒன்னா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா சீரியஸா இவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கும் இல்ல ரன்னர் அப் ஆகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் வந்திருக்கும். ஆனா அப்படி இல்லாம அந்த பொண்ணு எதை பண்ணாலும் டிராமா, அது வெளில இருக்கிறவங்களும் அதை இது பண்ணி விட்டுறாங்க, அந்த பொண்ணு அதான் பண்ணுது. இது ஏன் சௌந்தர்யா வர்சஸ் ஜாக்லின் ஆகுதுன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. சௌந்தர்யாக்கு அப்படின்னு ஒரு இதுன்னு தெரியல. விஷால்லாம் பரம எதிரி ஜாக்லினுக்கு ஃபுல்லா வந்துட்டாரு. இப்ப என்னமோ பவித்ரா தான் பரம எதிரி மாதிரி இருக்குது. ஆனா பவித்ரா வந்து இவங்க நம்பிட்டு இருக்காங்களா? சௌந்தர்யா வந்து பவித்ராவை நம்புறாங்களா? ஆனா சௌந்தர்யாவை கேவலமா பவித்ரா தான் போய் பின்னாடி பேசுறாங்க. சாச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாடி அவ்வளவும் பத்தியா, எதனா உண்மை இருக்கா பத்தியா, எல்லாம் பிஆர் ஒர்க், எதுவுமே யோகியம் கிடையாது. ஆனா இதே ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை பத்தி சொல்றாங்க, அவ எஃபர்ட் போட்டிருக்கா, நீங்க யார் அவ எஃபர்ட் போடலன்னு சொல்றதுனாலும் இப்ப கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பிராங்காவே சொல்றேன், சௌந்தர்யா போய் பின்னாடி பேசிருக்காங்களே தவிர ஜாக்லின எங்கேயாவது ஜாக்லின் வந்து சௌந்தர்யா வந்து பிஆர் தான் இருக்கா, அவ யோகியமே கிடையாது, அவ ஃப்ராடு எங்கேயாவது சொன்ன ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. அப்படி ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து இவங்களை காலி பண்ணணும்னு நினைச்சா இவங்களுக்கும் பேச தெரியும். ஆனா அவங்க திருப்பி 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 அந்த பொண்ணையே தான். சீரியஸா இப்போ எனக்கு எப்படி தெரியுமா, இந்த 3 பொண்ணுகளுமே அடுத்த லெவல் போகணும்னு ஆசையா இருக்கு. இவங்க எல்லாம் பவித்ராக்கு இருக்கு பாருங்க பொறாம குணம். ஐயோ வயிறு அப்படியே கோப கப 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 கபன்னு எரியுது. அது யாரோ கூட சொன்னாங்க, உனக்கு அந்த பொறாம குணம் இருக்கு பாரு, உனக்கு எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வேற வேலை வெட்டி இல்லாம அந்த போர்டுல எடுத்து எல்லாத்தையும் பேரை மாத்தி மாத்தி இதுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரவீந்தரும் சிவகுமார் தான் ஆரம்பிச்சு விட்டது நைட்டே. அத பார்த்தானே சாச்சனா. ஆமா, இப்ப சாச்சனாக்கு வந்து என்னன்னா, எனக்கு கோவம் வருது, எனக்கு தீபக்க பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவரோட வளர்ப்பு எப்படி இருக்கும் ஏமா, சீசன் 4ல வளர்ப்பு பத்தி பேசி ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்கம்மா. இப்போ இல்ல அவருக்கு என்ன வயசாகுது எப்படி இருக்காருன்னு அவரை பார்த்தா தெரியுது. அவர் ஒரு புள்ளைய வளர்த்திருக்காரு பாரு, அவரோட வளர்ப்பு என்னன்றதை எல்லாருமே பார்த்தாங்க, உங்க வளர்ப்பை பத்தியும் பார்த்தாங்க. இல்ல நீங்க எதுக்கு பேரண்ட்ஸ் ஏத்துட்டு வரீங்க? இல்ல ஏன் நம்ம ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஏன் பேரண்ட்ஸ் ஏத்துட்டு வரீங்க, ஃபேமிலி ஏத்துட்டு வரீங்க? அந்த பொண்ணு உள்ள உட்கார்ந்து நேஷனல் டெலிவிஷன்ல இன்னொருத்தவங்களோட ஃபேமிலி உள்ள எடுத்துட்டு வருது, தப்பு இல்ல அது. அந்த ஃபேமிலிக்கு ஹர்ட் ஆகாது, அவருக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. நான் அப்படித்தான் பண்ணுவேன், நீ எனக்கு அப்படி தோணுது, நான் அப்படிதான் பண்ணுவேன். பண்றதெல்லாம் பார்த்தா கன்றாவியா இருக்கு. நம்மளே ஒருத்தர் கேக்குறாங்க, நீங்க சுனிதாவை வந்து நீங்க மிமிக்ரி பண்ண கூடாதுன்னு. நாங்க பண்ணுவோங்க, அவங்களோட வாய்ஸ்ல பேசுறோம், அவங்கள என்ன அசிங்கப்படுத்துறதுல என்ன இருக்கு? அவங்களோட வாய்ஸ் தானே அது, அவங்களோட வாய்ஸ்ல அவங்கள மாதிரி பேசி காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் ரஜினி வாய்ஸ்ல ரஜினி மாதிரி 1000 பேர் ரஜினி எதிரிலே பண்ணிருக்காங்க, அவர் சந்தோஷம் தான் பண்ணிருக்காரு. நாங்க என்ன கேவலமா படுத்துறோம்? சௌந்தர்யா வாய்ஸால தானே அவங்க சௌந்தர்யா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்கள போய் நீங்க இப்படி பேசுறீங்களா? என்ன பேசணும் நம்ம? அவங்க என்ன பேசணும்? அவங்க வாய்ஸ்ல என்ன சொன்னாங்களோ அதை சொன்னோம். இன்னும் அவங்க உண்மையா சொன்னதெல்லாம் இன்னும் விஷயங்களை நிறைய சொல்லி இருக்காங்க. சில டைம்ஸ் ஒருத்தரை பத்தி பேசும்போது அவங்க எந்த மாடுலேஷன்ல பேசினாங்களோ, அவங்க எந்த வாய்ஸ்ல பேசினாங்களோ அது நிறைய பேர் ரிப்பீட் பண்ண பாப்பாங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, வேற ஏதோ ஒரு மொழிக்காரங்களோ இல்ல வேற ஏதாவது இங்கிலீஷ் பேசுறவங்க ஒருத்தவங்க கிட்ட போய் நின்னுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆக்சென்ட்ல பேசும்போது அவங்க கிட்ட பேசும்போது நம்மளுக்கே நம்ம அறியாம அவங்க ஆக்சென்ட்ல அவங்க வாய்ஸ்லயே பேசுறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. அது என்னன்னா வேர்ட்ஸ்க்கு வந்து பெரிய இமோஷன் கிடையாது, அவங்க சொன்ன மாடுலேஷன். நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லலாம், நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படி சொல்லலாம், நீ எல்லாம் ஒரு ஆளா இப்படி சொல்லலாம். இதுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இதுதான் மிமிக்ரி.
இதுல நம்ம அவங்கள போய் தப்பா அவங்க சொல்லாத ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோமா, தப்பான ஒரு வார்த்தையை அவங்கள பத்தி நம்ம கிண்டல் பண்ணோமா, அவங்க சொன்ன வார்த்தையை மாடுலேஷன்ல பேசுறோம். அது உங்களுக்கு புரியலன்னா நீங்க பாக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா அவங்களே தான் போட்டிருக்காங்க நீங்க யாரையும் தப்பா பேசல, அவ்வளவுதான். நாங்க தப்பா பேசல, அப்ப எப்படி நாங்க போய் பாடி ஷேமிங் பண்றோம், பாடி ஷேமிங் பண்றோம்னு போடுறாங்க. என்ன பாடி ஷேமிங் பண்ணோம் நம்ம யார? சரி, நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு உள்ள வந்து ரவீந்தர் வேணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பர்சனலா எனக்கு ரியா வேணும். உள்ள தெளிவா இருக்குங்க. அவங்க போன வாட்டி வந்ததுக்கும் இந்த வாட்டிக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ். அப்ப அதுல அவங்க நடிச்ச மாதிரி தானே இருக்குது. இப்ப போன வாட்டிலாம் இப்பெல்லாம் அவங்க ஒண்ணுமே தனியா உட்காந்து கேமராட்ட பேசவே இல்ல. அதுதான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அந்த பொண்ணுக்கு அங்க இருக்கிறதுக்கு. அல்ல, அப்ப உட்காந்து ஒரே கேமரா கிட்டே பேசிக்கிட்டு கொலகாண்டுல இருக்கேன், அது இருக்கேன், இது இருக்கேன்றாங்க. இப்ப அவங்க கேமரா கிட்டே பேசல, நார்மலா இருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருக்கு. அவங்க அவ்வளவு மெச்சோர்டான தாட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து யாரு வந்து வேண்டாம் அந்த வந்து எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு தான் முக்காவாசி ஓட்டு. பவித்ரா யாரும் தொடவே இல்ல. இத்தனைக்கும் லீஸ்ட்ல அவங்க தான் இருக்காங்க. பவித்ராவை யாரும் கண்டுக்கவே இல்ல. அநியாயம். எனக்கு அவங்க கூட கம்மியா தான் சொன்னாங்க. அவங்க ஒருத்தர் தான், ஒரு விஷால 2 பேரும் என்னமோதான். இது அருண் 2 பேரு, ரியா அண்ட் அர்ணவ், இவங்க 2 பேரும் தான். விஷால் விஷாலரும் சொன்னாங்க. தீபக்கையும் அங்க யாரும் கண்டுக்கல. ஆமா, தீபக்கையும் பவித்ரா அதானே அவர் சொல்றாரு. பவித்ராவும் நல்ல புக்ஸ்லயே ரயானா ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்த வந்தவங்க எல்லாருமே சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரே ரீசன், நாங்க சொன்ன அந்த ரீசன் மட்டும்தான். இத பார்த்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா. இதுல வேற சுனிதாலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. கேமரா பார்த்து பார்த்து அழ போறாங்க. எந்த கேமராவை போய் கேமரா கிட்ட போறாங்கன்னு அங்க போய் உட்காந்து அழுவாங்க எல்லாரும். வர்ஷினி வந்து சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, நீ விக்டிம் கார்டு பிளே பண்ணி அழ ஆரம்பிச்சிருவ எதுக்கு எடுத்தாலும். நான் அதை அங்க சொல்ல விட்டுட்டேன். ரோஸ்ட் அப்பவே நீங்க வந்து அவங்கள நாயின்னு சொன்னதுக்கு அவ்வளோ திட்டு வாங்கிருக்கீங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறமா இங்க வந்து நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்தீங்க. ஏதோ அந்த மாதிரி வர்றீங்கன்னு பார்த்தா ஃபேட் மேன் வந்து அங்க இருந்து யார பத்தியும் இப்போ பாகுபலி ராஜா வந்து முத்துக்குமரன். இது என்ன ஒரு இல்ல இல்ல, ஒருத்தருக்கு நேரா கேம்பெயின் பண்றதுக்கு மொத்த குரூப் உள்ள வந்துரு. அதை விட சிவகுமார் இருக்காரு. ஐயோ, ஜாக்லினுக்கு அவ்வளோ வந்து இவரு கண்ணத்தை கிள்ளி நான் சொல்லவா சிவகுமார், இது எவ்வளவு கேவலமான ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு எத்தனையோ தடவை கில்லாதீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க போய் கிள்ளுவீங்க. அப்ப நீங்க என்னத்துக்கு கிள்ளீங்க? அந்த பொண்ணு கடுப்பேத்தணும் கிள்ளீங்களா, இல்ல ஒரு பாசத்துல கிள்ளீங்க? பாசத்துல கிள்ளின மாதிரி தானே. அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? காத்துல பறந்து போச்சா? என்ன தெரியுமா சொன்னாரு? செம்ம ஜோக். முத்துவ ஒருத்தருக்கு பிடிக்குது, நமக்கு வந்து முத்துவ வந்து நம்ம வந்து அவரை கொண்டாடுறோம்னா நம்மள அது ஜனங்க கொண்டாடுவாங்க. அப்படிதானே சார்? கரெக்டா சார்? இப்ப இங்க இருக்கவங்க எல்லாருமே உங்க அப்பா எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட புகழ் என்ன? நீங்க போயும் ஒருத்தருக்காக சரண்டர் ஆயிட்டு அவரை புகழ்ந்தா என்ன புகழ மாட்டாங்களா? நான் ஒண்ணு மட்டும் சொல்லவா, நீங்க எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். இந்த ஷோல இது வரைக்கும் பிக் பாஸ்ல நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. 150 கண்டஸ்டன்ஸ் இது வரைக்கும் 7 சீசன். 7 சீசன்ல வந்த 100 கண்டஸ்டன்ட்ல பொறுக்கி ஒரு 20-30 பேர் தான் மனசுல நிக்கிறவங்க. மத்தவங்க எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். வெளியே தெரிய மாட்டாங்க. நீங்க சீசன் 1 எடுத்துக்கோங்க, நிறைய பேர் வாயில ஓவியா வருவாங்க, அங்க இருந்து நமிதா வருவாங்க, காயத்ரி வருவாங்க, ஜூலி வருவாங்க, சேரன் வருவாங்க. ஆரவ் வரமாட்டாரு அவ்வளவு ஈஸியா ஞாபகத்துக்கு. இன்னும் நிறைய பேர் வையாபுரியில இருந்து பரணி இருந்தாரு, கஞ்சா கருப்பு, ஸ்ரீ ஒரு நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரு ட்ரிகர் சக்தி பேர் கூட மறந்து போச்சு. அதுக்கப்புறமா வந்து ஹரிஷ் கல்யாண், ரைசா, வையாபுரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பிந்து மாதவி, சுஜா வருணி, இவங்க எல்லாம் வந்து மறந்துரும். ஸ்னேகன் சொல்லிட்டேன், இவங்க எல்லாம் மறந்துருவாங்க. சீசன் 2ல இன்னும் மமதாச்சாரிலாம் நான் வந்து இப்போ மமதாச்சாரி இந்த சீசனா என்ன செகண்ட் சீசன் தேர்ட் சீசன் ஆச்சு. இல்ல செகண்ட் சீசன் தான். அதான் ரொம்ப யார் வைஷ்ணவின்லாம் ஒருத்தவங்க, அதெல்லாம் எனக்கு இப்பதான் ரீசெண்டா ஏதோ பாக்கும்போது தெரிஞ்சது. இவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. ஏன் இப்போ மமதாச்சாரியர் ரொம்ப கூட மறந்து போச்சு. அவ்வளவு பண்ணியும் அந்த நேரத்துல அவ்வளவு ஃபேமஸ். யார் அதுல நல்லா தெரிஞ்சாங்க? ஐஸ்வர்யா, ஜனனி ஐயர், அதுக்கப்புறம் யாஷிகா, மஹத், அதுவும் அசிங்கப்படுத்தினால. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஞாபகம் இல்ல. இவங்க இப்ப கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் பேரு என்ன? உமாரியாஸ், அவங்க சன்னு. அவங்க பேர் மறந்து போச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கும். எத்தனையோ வாட்டி வந்துட்டு போயிட்டாரு. சீசன் 3 எடுத்துக்கிறீங்களா, அதுல நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏன்னா சீசன் 3ல
பயங்கர கான்ட்ரவர்சி. இது மதுமிதாவை யாஷிகா அவர் பேர் என்ன அது தெரியல, மறந்து போச்சு. அதான் இப்பதான் வந்துட்டு போனார் அல்டிமேட்ல கூட. அதான் அதுக்கப்புறமா வந்து சீசன் 4 நீங்க எதை எடுத்தாலுமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் சிவகுமார். நீங்க உங்களை யாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்க பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் மாட்டாங்க. என்னமோ சீசன் 6ல பாருங்களா உயிரை கொடுத்தா ஆனாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா அசீம், விக்ரமன், சிவின், அப்புறமா தான் ரச்சிதா, அப்புறம் வந்து ஜனனி, தனலட்சுமி, அமுதவாணன், அப்புறமா அதுக்கப்புறம் வந்து அவங்க அதான் அது மாதிரி ரச்சிதா, அதுக்கு ஒரு ராபர்ட் மாஸ்டர், ஏடிகே, மைனா எல்லாமே வருவாங்க போவாங்க. இப்ப மணிகண்டன் ரீசெண்டா இவ்வளவு நாள் கழிச்சு தூசி தட்டி அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்தாங்க. அந்த கமல் மாதிரி இருப்பாரு கதிரா, கதிர் சிவின் தான் சொல்லிட்டேன். சிவின் லவ் பண்ணாங்களே கதிர் தானே அவரு, சொல்லியாச்சு. சோ இந்த மாதிரி அங்கங்க அந்த ராமசாமியும் இன்னொருத்தர் வந்தாரு, ராமசாமின்னு ஏதோ வந்தாரு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அப்படியே காண போடுவாங்க. ஏன் சீசன் 7ல அக்ஷயா எல்லாமே மறந்துடும் போல இருக்குது. அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. ஆயிஷா அப்பா இருக்கிறதுனால ஆயிஷா ஞாபகம் இருக்குது, இல்ல ஆயிஷாவும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். சோ இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம சரவண விக்ரம மட்டும் மறக்க முடியாது. ஆமா. அதுக்கப்புறமா வந்து வர்ஷினியும் சாச்சனாவும் தனியா வந்து கேட்டுக்கிட்டாங்க. சிம்பத்தி கார்டு யூஸ் பண்றாங்க, போட்டு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு, காலைல ஊந்து கேக்குறாங்க. முதல்ல சாச்சனாவை வெளில அனுப்புங்களேன். அந்த காலை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுல அந்த காலை ஆட்டிக்கிட்டே அந்த கடுப்பா அவங்க பேசும்போது எரிச்சலா நான் நார்மலாவே சொல்றேன். நம்ம முன்னாடி யாருன்னா உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாவமா இருக்கும். அப்படி இல்லாம வேணும்னே ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எரிச்சலா இருக்கும். எப்படி எல்லாரும் அதை பண்றதுதான் அவங்க பண்றது. அந்த படத்துல சொல்லுவானே அவனை பண்ண வேணாம்னு சொல்ற எரிச்சலா இருக்கான், உன்னை எரிச்சல் பண்றதுக்கு தான் அவன் பண்றான். அசிங்கமா இருக்குது. நான் சொல்றேன் சௌந்தர்யா அதுக்கப்புறமா நான் எவ்வளவு நாள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அவங்க பேசுற ஜாக்லின் முகத்தை கூட அவங்க பாக்கல. அவங்க பவித்ராட்டியை தான் பேசிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு பாவாடை தாவடி எல்லாம் கட்டி விட்டாங்க. என்னமோ போங்க அந்த பொண்ணு விட, அந்த கதையை விடு. அடுத்து வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்து பயங்கரமா டார்கெட் பண்ணாங்க. ஆனா வந்து ஜாக்லின் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்போ அப்படின்ற மாதிரி அவங்க வேலையை உண்டு. அதுக்கப்புறமா ரவீந்தர் வந்து தேவையில்லாம இது ஒண்ணு கேட்டாரு, கோவா கேங் ஸ்ட்ராட்டஜியா, நீங்க எல்லாம் உண்மையா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு பேயா மனுஷியா அப்படின்னு கேட்டுக்கலாம். அப்புறம் ஏன் போய் எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டுலாம் வந்து முன்னாடி போய் தப்பு தப்பா பேசுறவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்ப சொல்லி இருக்கணும்ல, ஏன் சௌந்தர்யா ஜாக்லினை பத்தி பேசுங்க, ஏன் ரயான் நீங்க போய் ஜாக்லினை பத்தி பின்னாடி தப்பு தப்பா பேசுங்க அப்படிலாம் கேட்டுருமோம். அது அவர் கேட்கல. அதாவது ஜாக்லின் வந்து அந்த ஜாக்லின் நல்லா ஸ்ட்ராங்கா ஏன் தப்பு இல்ல. ஆமா இல்லையே கோவா கேங், ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கலாம், தப்பு இல்ல. இந்த மாதிரிலாம் டப்புன்னு பதில் சொல்லிட்டு அது உண்மையாயிடுதுன்னா நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொன்னேன். அதான் சொன்னாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து முத்துவ வின்னர் ஆக்கணும்ன்ற ஐடியாவோட தீபக் சொன்னாரு. தீபக் சமய நீங்க முத்துக்குமரன் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக சொன்னாங்க. அதான் இல்ல ஆமாமா அது உள்ள அதுக்கு முன்னாடி அங்கேயே கேட்டாருல்ல, முத்துக்குமரன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக என்ன ஜாக்லின சௌந்தர்யாவை ரயானெல்லாம் நீங்க எதுக்கு இப்ப கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க, டார்கெட் பண்றீங்க நீங்க. நல்லாவே கேட்டாரு. அதுல கடுப்பாயிட்டாரு நம்ம ரவீந்தர். ஆமா ஏன் தெரியுமா, நீங்க அந்த வீடியோ இது லைவ பாத்துருக்கணுங்க. இந்த சமைக்க சிக்கன் குழம்பு நான் தான் வைக்க போறேன்னு சொல்லி 12 மணிக்கு சொன்னாரு. 3 மணி வரைக்கும் மனுஷன் ஏந்துக்கவே இல்லை. 5 மணியோ 5:30 மணியோ நான் டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரேன், அப்பதான் சாப்பிடுறாங்க எல்லாம். ஆமா இவன் 3:30 மணி வரைக்கும் போயிட்டு அப்புறம் போயிட்டு பேசுறாரு சிக்கனை ஒரு நிமிஷம் கேக்குறேன், சிக்கனை கழுவி தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க, அந்த தண்ணியோட அப்படியே எடுத்து கொதிக்க வைக்கிறாரு அவரு. அதுதான் அந்த நுரைச்சின்னு இருந்தது. கழுவுன தண்ணியை அப்படியே தூக்கி வச்சு கழுவிட்டு திருப்பி ஊற வச்சிருந்தாங்க, வடிகட்டிட்டு போடாம. அப்படி இல்ல அதாவது விஷால் கேட்டாரு தண்ணியோடயா, ஆமா தண்ணியோட தான் அப்படியே போடுங்கன்னாரு. அதோட இவர் செஞ்சத அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல, பால் திரிஞ்சு போயிட்டா இருக்குமே அந்த மாதிரி அதோட கொழுப்பு இல்லடா. அப்ப லாஸ்டா என்ன பண்ணாங்க, விஷாலும் ஜாக்லினும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் சேர்த்து இது பண்ணிடலாம், உப்பு போட்டுலாம் எல்லாம் சொல்லிட்டு பண்ணாங்களா. உடனே அவர் சொல்றாரு அங்க உட்காந்துட்டு, நீங்க அப்பவே எனக்கு இதெல்லாம் தண்ணியா இருக்கணும்னு சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேனே, இப்ப ஏன் நீங்க தண்ணிய ஊத்தி இப்படி போடுறீங்க, இத்தனை பேர் சாப்பிடறதுக்கு. அதுக்கே அங்க குழம்ப வடிகட்டி தான் எடுத்து போட்டாரு. 18 பேர் சாப்பிடணும். 18 பேர் தானே, 16 ஆமா 8 8 16 பேர் சாப்பிடணும்ல. இதுல வேற அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு பாதி பேர் வெஜிடேரியனா, நம்ம சாச்சம்மாதேவி வெஜிடேரியனா தெரியுமா உனக்கு? புதுசா இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கப்ப கழுவ சொன்னாங்க, ஒரு சிக்கன் ஊத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா வெளில வந்து சொல்லிட்டாங்கல்ல, நான் வந்து சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அது நான் ஜெஃப்ரிக்காக என்னோட மனசு வந்து நான் வந்து அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். எல்லாம் வந்து பொய் புளிக்கிட்டு இருந்தாங்கல்ல, எப்ப அந்த பொண்ணுக்கு வாய திறந்தா பொய். இப்ப தைசாதம் சாப்பிட்டாங்க.
ரொம்ப சந்தோஷம். போற வரைக்கும் முத்துக்குமரன் போய் பக்கத்து போய் உட்காந்தாங்க. அவரு தைத்தா தான் சாப்பிட்டாரு. இல்ல அவர் ஏதாவது கொடுப்பாருன்னு அதான் சொன்னாங்களே, எப்பல இருந்து நீ வெஜிடேரியன் ஆன கேட்டாங்க. அவங்களுக்கு முடியல. அப்புறம் வந்து இங்க எல்லாரும் வந்து சாப்பிடுற இடத்துல எல்லாம் அவரு ஒரு இது என்னது பட்டை லவங்கம் இது எதுவுமே போடல, டைரக்டா சிக்கன் எடுத்து போட்டாரு. அப்புறமா அதாவது தீய வர வச்சிட்டாரு. இதுல வேற எல்லாரும் புகழ்ந்தாங்க. பட்டர் போட்டீங்களா, நெய் போட்டீங்களா, அருமையா இருக்கே. அதை நான் ப்ராப்பரா மேரினேட் பண்ணி பண்ணிருந்தேன்னா ஒண்ணு கூட மிஞ்சாது அப்படின்னு. எல்லா வேலையும் யாரோ ஒருத்தர் வாங்கிருந்தாரு. அப்ப இதுல இவரு சமையல் இருக்குது. ரெசிபியை சொல்லிட்டா சோறு யார் வைக்க போறா அப்படின்னு. இல்ல ரெசிபியை வேற யாரும், ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சொல்லிருக்கலாமே. அதான் சொல்றேன், அது வேற யாரும் செஞ்சிருக்க போறாங்க. அப்பவே கேட்டாங்க. ஜாக்லினும் விஷாலும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசி. அதான் ஜாக்லின் தான் சொன்னாங்க, அன்னைக்கு எப்படி முத்துக்குமரனை எடுத்து எல்லாரும் பாய்ஸ் டீம் சேர்த்து எடுத்து நிக்க வச்சாங்களோ அது மாதிரி உங்களுக்கு நிக்க வச்சா நீங்க தானமா அப்படின்னாரு. ஏங்க நான் பாய்ஸ் டீம்ல இருந்தேன், பாய்ஸ் டீம்ல இருந்து எல்லாத்தையும் நிக்க வச்சாங்களே. இப்ப நீங்க எல்லாருமே இப்ப அந்த 50 நாள் முடிஞ்சிருச்சு. 50 நாளுக்கு அப்புறமா இப்ப இதுதானே நடந்தது. இப்ப யார் சொன்னா, அப்ப சொல்றேன், அப்ப எப்படி நிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி இந்த டீம் உங்களுக்கு நிக்க என்ன அவங்க நிக்க. இவருக்கு வேற பாதி இவர் பயங்கரமா பேசுறாருன்னு சொல்லியே ஒரு லாக் போட்டா அது வெளில வர தெரியல. ஆனா பேசிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. விட்டுரு அந்த மேட்டர், அடுத்தது போ. அதுக்கப்புறமா அதான் ஜாக்லின் தீபக் இவங்க சொன்னாங்க, அவங்க ஏதாவது பேச வந்தாங்கன்னா அப்படியே திருப்பி விட்டுருங்க அவங்க மேல அதுன்னு சொன்னாங்க. அப்புறமா சௌந்தர்யாட்டி சொன்னாங்க, பார்த்து பொறுமையா பேசும், வாயில இருந்து வார்த்தை எடுத்துதான் அவங்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு பாக்குறேன். எனக்கு அப்படிலாம் உன்ன மாதிரி மறைச்சு எல்லாம் பேச தெரியாது, எதுனாலும் நான் அப்படியே ஓப்பனா தான் சொல்லுவேன். வாங்கிட்டு என்ன போ. அதுக்கப்புறமா வந்து அழுவுறீங்க, எல்லாருக்கிட்டையும் சிம்பத்தி இருக்கு. டான்ஸ் பேட்டில் நடந்துச்சு. அப்ப சௌந்தர்யாவும் சுனிதாவும் ஆடினாங்க. சௌந்தர்யா நிஜமாவே நல்லா ஆடினாங்க. சுனிதா டான்ஸ் ஆடினாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன் காட்டுறேன், மண்ணாங்கட்டி காட்டுறேன்னு சத்தியமா கையில வந்து ஒரு சாவி குத்துலாம். அது காக்கா வலிப்பு டான்ஸ் மாதிரி. அருணுக்கும் வர்ஷினிக்கும் நடந்தப்போ வர்ஷினி போட்டு குத்திக்கினே இருக்கிறாங்க. அருண டான்ஸ் ஆட விட மாட்டாங்க, முன்னாடியும் விட மாட்டாங்க, பின்னாடி விட மாட்டாங்க, கீழே இறங்கினாலும் கீழே வந்துடுறாங்க. அப்புறமா வந்து இந்த சாச்சனாக்கு ஒன்னும் சும்மா வந்து கத்தணும், இல்லன்னா எனக்கு ஏழை எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் காசு 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 நீ காசு தெரியா இப்படின்னே எல்லாத்தையும் போய் காசு கேட்டு இல்ல வேற அது வேற பவித்ரா நீ என்கிட்ட கேள்வி நான் தரேன். இப்ப இதை விட நான் எப்படி கேட்க டைரக்டா என்னால கேட்க முடியாது. நான் இங்க இருந்து போனோம்னா உங்களுக்கு கண்ணுல இருந்து டம்முன்னு மறைஞ்சிருவேன். ரியாவோட டான்ஸ காட்டலாம்னு நிஜமா நல்லா இருந்தது. ரியா விஷாலோட டான்ஸ் கூட நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தாங்க. என்னன்னு விஷால் கேரக்டர் சரியில்லையே தவிர்த்து டான்ஸ் எல்லாம் நல்லா தான் ஆடுறாரு. அப்புறமா ரவீந்தருக்கும் விஷாலுக்கும் வந்து ஒரு பேட்டில் வந்துச்சு, அதுவும் நல்லா இருந்தது, செமையா இருந்துச்சு. என் மேல 2 பாப்பாவா காத்தாடி போல நெஞ்சு அது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கண்டாங்க ஒரு பெருங்காய டப்பாக்கு வந்து ஒரு ஆடு வச்சாங்க. இதை விட்டுட்டு நடுவுல நம்ம சாச்சம்மா தேவி ஒரு பாட்டை ஆடினாங்க. அவங்க பாட்டுதான்னு தெரியாம அவங்க ஆடாம விட்டுட்டு இல்ல தீபக் தரத்தரன்னு கைய பிடிச்சி ஈத்துறது நீதான் ஆடணும் ஆடு நீ இல்ல. அதுக்கப்புறம் அத வேற நின்னுட்டாங்க அப்பப்போ. ஆமா நீ அதாவது ஏதோ பண்ணாங்க, ரொம்ப நாள் நின்னுட்டே இருந்தாங்க தெரியுமா. இல்ல எனக்கு என்ன தெரியுமா சொல்றீங்க, அழகா ஆடி இருக்கலாம். இல்ல உள்ள நல்லா பிராக்டிஸ் பண்ணும்போது நல்லா தான் ஆடினாங்க, உள்ள பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. போட்டு ஒரே ராத்திரியில் பரதம் கட்டுவது எப்படின்ற மாதிரியே ஏதோ ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கூட அங்க பண்ணல, அப்படியே பிளாங்க் ஆகி தலையெல்லாம். அதான் இவங்க கிட்ட கேட்டாங்க, பவித்ரா நான் இருந்தது எப்படி நல்லா இருந்ததானாங்களா, நல்லா இல்ல அப்படின்னாங்களா. நல்லாவே இல்லையாக்கா, அட்லீஸ்ட் காமெடியா இருந்ததாக்கா. என்னன்னா காமெடியா இருக்கிறத கூட மூஞ்சி எடுத்துட்டு பேய் மாதிரி முன்னாடி மறைச்சிட்டடி. அது கொண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நேத்துல நல்ல தடவை கொண்டை போட்டிருந்தேன், இன்னைக்கே தலையை வச்சு விட்டேன். ஜாக்லினும் ரயானும் காலையிலே வச்சு செஞ்சாங்க. ஜாக்லினும் ரயான் வந்தோடனே ரயான் வந்துட்டு என்ன சொல்றீங்க பீலாம்பரி அப்படின்னா வந்துட்டு டேய் நீ ஆண்டிய கூட விட்டு விட மாட்டியாடா. அச்சோ 60 வயசு ஆகுது அந்த ஆண்டி. எனக்கு 60 வயசு ஆகுது. நீலாம்பரிக்கு 60 தான் ஆகுது. நீங்க சொல்லாலும் சொல்லனாலும் அடுத்து நீ ஏன்டா ஆண்டி எல்லாம் பாக்குற, அவங்க உனக்கு ஆண்டியா தெரிஞ்சாலும் எனக்கு கியூட்டியா தெரியும். தர்சால இவன் ஆண்டிய பாக்குறான். யாரு ஆண்டி? அவங்க ஆண்டி அவங்க பாட்டி. தர்சால சொல்றாங்க, நீங்க ஆண்டின்னு சொன்னதாலதான் அவங்களுக்கு கோவம் இருக்கு, பாட்டின்னு சொல்லி இருக்கணும், அவங்களுக்கு வயசாகுது. அதுக்கப்புறம் வந்து ரவீந்தருக்கும் சுனிதாவுக்கும் இருந்துச்சு. ஏன்னா அவரு வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட ஃபேவரட்டுக்கு வந்து கொடுத்துட்டாரு. நான் சொல்லவா பிரசன்டேஷன் வைஸ் நிஜமாவே அந்த டீம் தான் நல்லா பண்ணிருந்தது. இது வந்து 2 டீ கப் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுல எடுத்து வச்சுட்டாங்க. என்ன வாயில மாயாஜாலம் எல்லாம் காமிச்சாரு. அவ்வளவுதான் குத்துட்டாரு. உடனே வந்துட்டு சுனிதாலாம் வந்துட்டு மொழி வச்சு குடுத்தேன் நீங்க சொல்றது அன்பேரா இருக்குது. இப்படி முட்டிக்கோங்க நல்லா இச்சுக்கோங்க. இதே மொழி வச்சு இவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க. அதான் சௌந்தர்யா குடுக்கலையே.
அதான் அவங்க ஃபேவரட் டீமுக்கு தான் கொடுத்தாங்க. தர்ஷா தான் சொன்னாங்க, நீங்க வேணும்ட்டே பண்ற மாதிரி இருக்குது, நீங்க உங்களுக்கு பிடிச்சவருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி அவருக்கு குத்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே குக்கு வித் கோமாளியை கேவலப்படுத்தின மாதிரி அவங்களுக்கு ஆமா கண்டிப்பா மறுபடியும் சமையல அசிங்கப்பட்டு மறுபடியும் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் அவங்க ஜாக்லின் அங்க சொன்னதே 16 முட்டை பத்தி இல்ல, வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து சமைக்க வந்தாங்கன்னா எல்லாமே காலி ஆயிடுது, அவங்களுக்கு தெரியாது ரேஷனிங் என்ன குரோசரிஸ் என்னன்னு, அதனால கேவலமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறாங்கன்றாங்க. அதுக்கு சம்பந்தமே இல்லாம சௌந்தர்யா நீ 16 தானே எடுத்த, நானும் 16 தான் எடுத்தேன், என்ன உட்காந்து இது கத்துறேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வேற சமைக்க தெரிஞ்சவங்க மாதிரி அப்படியே எப்பவுமே சமைச்சுட்டே இருக்கும், ஷோ பூரா இவளே சமைக்கணும், இவளுக்கு யாரும் வரக்கூடாது, இவ எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் யார் சொன்னா? நீங்க வச்ச ஒரு புளி குழம்போட இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் சமைக்க தெரியாத மாதிரி சீன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் சமைக்க தெரியாது, அதுதான் அவங்க கேட்டாங்க. சமைக்க தெரியாது, எப்ப பாரு சேஃபா பேச வேண்டியது. ஷோ முழுக்க சொல்லு, ஷோ முழுக்க என்ன ஷோ இவங்க, அதாவது இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா புலம்பினே இருப்பாங்க, அப்ப அவங்களும் புலம்ப தானே செய்வாங்க. நீ ஷோ ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிற, சௌந்தர்யா பழைய மாதிரி நீ கத்துற மாதிரி இல்ல, அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ அது பண்ணிருக்கலான்றேன். அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இங்க காலையில ஆனா சாத்ராவெல்லாம் செம்மையா ஹேண்டில் பண்ணாங்க ஜாக்கி, சூப்பரா. காலையில அங்க நடந்த கடுப்பை எல்லாம் யாரோ ஒருத்தர் மேல காட்டணும். யார் மேல காட்டுறது? அங்க ஏமாந்து இச்சவை ஜாக்லின். ஆமா அடிவாளி நீங்களும் கம்பெனி இருங்க, நீங்களும் கம்பெனி இருங்க, நீங்களும் அமைதியா இருங்க, நீங்களும் அமைதியா இருங்கன்னு போயிட்டாரு. கத்தம் இதான் இன்னைக்கு நாளைக்கு.